ஐந்து கரத்தானை ஆணை முகத்தானை எந்தின் இளம்பெறை போழுனை எய்த்தனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் நற்காலை வணக்கங்கள். வாழ்வியல் என்ற தலைப்பில் திருமூலர் அருளிய வைத்தியசாரம் என்ற நூலிலிருந்து தொடர் பதிவாக பாடல்களும் அதற்கான விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் பாடல் இன்று 31. தேகத்துடன் ஒன்றிய பஞ்சபூதம் என்ற தலைப்பில் பாடல். வளப்பங்கேல் பூமி வாசிக்கும் நாசியில் தளப்பமாம் வன்னிதான் ஒருங்கண்ணினில் அளப்பமாம் அப்பு அடங்கிடும் நாவினால் பளப்பளவாயு பரிசிக்கும் எங்குமே என்று பாடலை முடித்துள்ளார். இதில் பஞ்சபூதங்கள் எனப்படுவது நிலம் எனப்படும் பூதமானது நாசியிலும், தீ எனப்படும் போதமானது கண்ணிலும், நீர் எனப்படும் போதமானது நாவிலும், ஆகாசம் எனும் போதமானது காதிலும், வாயு எனப்படும் போதமானது உடல் முழுவதும் வியாபித்து தேகத்துடன் ஒன்றி இருக்கிறது என்று தகவலை சொல்லியுள்ளார். அடுத்து நோய் தோன்ற காரணமானவை என்ற தலைப்பில் பாடல். ஏங்கிய காதில் இருந்தொரும் ஆகாசம் பொங்கியதைந்துக்குள் பொல்லாதது இம்மூன்றும் தான். தங்கிய வாயு சமத்தன் கோவாதம் பாங்கிய வன்னியாய் பகுத்து பித்தமே என்று பாடலில் கூறியுள்ளார். தேகத்தில் இயந்துள்ள பஞ்சபூதங்களில் தீ, காற்று, நீர், உஷ்ணம், வாயு, சிலேத்துமம் போன்ற 3 வகையான பூதங்கள் கடுமையான விளைவை ஏற்படுத்துபவை. வாயு என்னும் போதத்தால் வாத நோய்களும், தீ என்னும் போதத்தால் பித்த நோய்களும், நீர் என்னும் போதத்தால் சிலேத்தும நோய்களும் உண்டாவதற்கு காரணமாக அமைகின்றன. அடுத்து பாடல் எண் 33. காரணத்தை அறிந்து அகற்றிக்கொள்ளல் என்ற தலைப்பில் பகுத்த சலத்தில் பரிசிக்கும் நல்லயம் வகுத்த இம்மூன்றாய் வளர்த்தது நோயெல்லாம் அகுந்தது தானறிந்து அளவிட்ட யோகிகள் மகிழ்ந்தே இதில் நின்ற மயக்கம் அறிவாரே என்று பாடலை முடித்துள்ளார். இவ்வகைகளெல்லாம் ஆராய்ந்து அதனால் வருகின்ற நோய் பற்றி கூறி அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்பதையும் யோகிகள் கூறியுள்ளனர். ஆகையால் நோய்களை கண்டு மனம் அல்லல் கொள்ளாமல் மனத்திடத்துடன் நோய்களை அகற்றி கொள்ளுதல் வேண்டும் என்று இந்த பாடலில் கருத்தாக கூறியுள்ளார். அடுத்து வாதகுணம். அரியது 3 அணைந்து ஆண்மை சொன்னார் நந்தி எளிய நல்வாதம் எரிக்கும் குணங்கேடு குறியென கைகால் குலைத்து விழாச்சந்து பரியன நொந்துட பச்சை புண் ஆகுமே என்று பாடலை முடித்துள்ளார். வாத குணம் தரும் நோய்கள் சார்ந்த விஷயத்தை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. கடுமையான 3 வகையான நோய்களின் நிலையை பற்றி நந்தி பகவான் எனக்கு எடுத்து உரைத்துள்ளார். அதில் வாத குணத்தை கூறுகிறேன் கேள். இதனால் கை கால்கள் விழாப்புறங்களில் குடைச்சல் உண்டாகி உடல் முழுவதும் வலித்து பச்சை புண் போலாகும் என்று கூறியுள்ளார். அடுத்து பாடல் எண் 35. உடல் குளிர்ந்து சீதளத்தை வெளியாக்கும் புண்ணாய் வெளிக்கும் பொறுமும் கூடலோடி தன்னா மலத்தை தம்பிக்கும் போக்காது ஒன்னான ஆசனம் உறவே கருத்திடும் பன்னார் குளிர் சீதம் பழுத்திடும் வாதமே என்று பாடலை முடித்துள்ளார். அத்துடன் குடலும் புண்ணாகி வலிக்கும் மலம் ஒழுங்காக கழியாமல் வயிற்றினில் தம்பித்து நிற்கும்
இதனால் ஆசனவாயானது உட்புறமாக சுருங்கிவிடும். இது மட்டுமின்றி உடலை குளிர வைத்து சீதளத்தை வெளிப்படுத்துமாமே என்று பாடலை முடித்துள்ளார். சரி நண்பர்களே, இப்படி ஒவ்வொரு 5 பாடலாகவும் அதற்கான கருத்துரையையும் வழங்கி வருகிறோம். இதை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். காரணம் என்னவென்றால், நோய் எப்படி வருகிறது, அது எப்படி தீருமா தீராதா, இந்த நோய்களுக்கு காரணம் என்ன என்ற சில விஷயங்களை நம் மூலம் நம்முடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துவோம். கூடுமான வரையில் அதில் இருவர் பயன்பெற்றாலும் கூட அது நமக்கு புண்ணியமே என்பதை மனதில் வைத்துக்கொண்டு பகிருங்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே.